அட்டகாசமான சப்பாத்தி ரொம்பவே சாஃப்ட்டாக இது போல் செய்யலாமா? 2 விரலில் பிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையில் இந்த சப்பாத்தி செஞ்சு வச்சிங்கனாலும் ஈவினிங் வரை இந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட குறையாமல் இதே போலவே இருக்குங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த ரெசிபி இது. சப்பாத்தி எப்படி இவ்வளோ சாஃப்ட்டாக செய்கிறீங்க? உங்கள் சப்பாத்திக்காகவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்லாம் எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் போட்டிருக்கேன். சப்பாத்தி ரொம்பவே மெதுவாக சாஃப்ட்டாக இருக்கணும்னா சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதை நான் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது போல் மெஷரிங் கப் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன கப்பு இல்லை டம்ளர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த 3 கப் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் சரியாக இருக்குங்க. இப்போ இது ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட பால் சேர்த்துக்கலாங்க. வெதுவெதுப்பான பால், ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. நல்ல வெதுவெதுப்பான பாலை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சூடாக இருக்கிறதால கை வச்சு கலந்து விட முடியாதுங்க. அதனால் இது போல் ஒரு சின்ன கரண்டியை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல 3 கப் மாவுக்கு 1 கப் பால் சரியாக இருக்குங்க. இது நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். நல்லா இப்போ கொஞ்சம் ஆறி வந்துடும் மாவு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் சப்பாத்தி சாஃப்டாக கண்டிப்பாக வராது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து இது போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் பிசையும் போதே நல்லா தெரியும் மாவு நல்லா வெந்து இருக்கும். நீங்கள் பால் சூடாக சேர்க்குறதால பாதி அளவுக்கு மாவு வெந்து இருக்க மாதிரி உங்களுக்கு கையில் நல்லா தெரியும் சாஃப்ட்னஸ்ஸு. ஸோ நான் சேர்த்துருக்க கொஞ்சம் தண்ணியிலே இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டேங்க. பாருங்கள், நான் மொத்தமே 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு தண்ணி, மொத்தமாக 3 கப் மாவுக்கு இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா இப்போது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கும், ரொம்ப வறண்டு போய் காஞ்சி போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போவே சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வெதுவெதுப்பான பால் சேர்த்துருக்கிறதால தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போது காற்று போகாத மாதிரி ஈரத்துணி வச்சு இதை மூடி விட்டுடுங்க. துணியில் ஈரம் ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா துணியை பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், மாவு இன்னமும் சாஃப்டாகி இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது மாவு. மாவு பிசைகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சப்பாத்தி திரட்டுறதும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன உருண்டையை அது போல் எடுத்துக்கோங்க. எப்பவும் சப்பாத்தி திரட்டுறது போல் ஒரு சின்ன சைஸில் திரட்டிக்கலாம். நீங்கள் நான் சொல்லியிருக்கிறது போலவே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சைஸில் திரட்டிட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2-3 ட்ராப் சேர்த்திங்கனாலே போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு கை வச்சு இது போல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது போல் மடிச்சுக்கோங்க. நம்ம செய்கிற சப்பாத்தி லேயராகவும் சாஃப்டாகவும் வர்றதுக்கு இது போல் மடித்து செய்கிறது தாங்க காரணம். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ எப்போவும் சப்பாத்தி திரட்டுறது போல் திரட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு தின்னாக நல்ல மெல்லிஸாக உங்களால் சப்பாத்தி திரட்ட முடியுமோ இது போல் மேலே மாவு சேர்த்துட்டு நீங்கள் திரட்டினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வருங்க. நல்ல மெல்லிஸாக எந்த அளவுக்கு திரட்ட முடியுமோ திரட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து செய்கிறத விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு சப்பாத்தி வேணும்னா நைட்டே இந்த மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னமும் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் மிதமான தீயில் இருக்கும் போதே சப்பாத்தியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு. இல்லைனா சீக்கிரமாக வெந்து கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் சப்பாத்தியை இது போல் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. சாஃப்டான சப்பாத்தி ரெடிங்க. மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி என்கிட்ட கேட்டவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.